நீங்க ஃப்ரீசர்ல வச்சாவே உங்களுக்கு நேரடியா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு 5 பொருட்களை தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சில பொருட்கள் வெடிக்கவும் செய்யும். அது எந்தெந்த பொருட்கள் அப்படிங்கறதையும் அதோட இந்த லிஸ்ட்ல ஐஸ்கிரீமும் வருது. அது என்ன ஏது அப்படிங்கறதையும் பார்ப்போம் வாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஃப்ரீசர்ல வைக்க கூடாத பொருட்கள் தான் சொன்னேன், ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாத பொருட்கள்னு சொல்லல. அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஃப்ரீசருக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அதை முதல்ல பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையோ அல்லது அதுக்கும் கம்மியாவோ தான் இருக்கும். அது ஏன் குறிப்பா 4 டிகிரி செல்சியஸ்? ஏன்னா 5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 60 டிகிரி செல்சியஸ்க்குள்ள இருக்கிற வெப்பநிலையில தான் பெரும்பாலும் பாக்டீரியாஸும் நுண்ணுயிரிகளும் வேகமா வளரும். 4 டிகிரி செல்சியஸ்க்கும் கம்மியான வெப்பநிலையில நீங்க உணவை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது பாக்டீரியாவோட வளர்ற வேகத்தை குறைச்சிடும். அப்ப ஃப்ரீசர் எதுக்கு இருக்கு? அதுவும் கூலிங்கா தான் இருக்கு, இதுவும் கூலிங்கா தான் இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம ஃப்ரீசர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வெப்பநிலை பாத்தீங்கன்னா சுமாரா -18 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஃப்ரிட்ஜை விட ரொம்ப கம்மியான வெப்பநிலை. இப்படிப்பட்ட ரொம்ப கம்மியான வெப்பநிலையில நீங்க உணவு கொண்டு போய் வைக்கும்போது அதுல உள்ள தண்ணீர் எல்லாம் உறைஞ்சு பனிக்கட்டியா மாறிடும். பொதுவாகவே பாக்டீரியாஸ் வளர தண்ணீர் ரொம்ப அவசியம். ஆனா இங்க தண்ணீர் உறைஞ்சு போறதால பாக்டீரியாஸும் நுண்ணுயிரிகளும் வளர முடியறதில்ல. ஒரு விதமான செயலிழந்த நிலையில இருக்கும். அதாவது நீங்க ஃப்ரிட்ஜில் ஒரு உணவு வைக்கும்போது அதோட வெப்பநிலை பாக்டீரியாஸ் வளர்ற வேகத்தை குறைக்கும். இதுவே நீங்க ஃப்ரீசர்ல அந்த உணவு வைக்கும்போது அதோட கம்மியான வெப்பநிலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாக்டீரியாஸ் வளர்ற வேகத்தை நிறுத்திடும். இதனால ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது சில வாரங்கள் மட்டுமே கெட்டு போகாம இருக்கிற உணவு ஃப்ரீசர்ல வைக்கும்போது பல மாசங்கள் கெட்டு போகாம இருக்கும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. ஃப்ரீசர்ல கொண்டு போய் வச்சா அந்த உணவுல இருக்கிற பாக்டீரியா எல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. ஃப்ரீசர்ல இருக்கிற அதீத குளிர் பாத்தீங்கன்னா பாக்டீரியாவை ஒரு மாதிரியான இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல தான் வைக்குமே தவிர அழிச்சிடாது. அதனாலதான் ஃப்ரீசருக்குள்ள இருந்து ஒரு உணவை வெளியில எடுத்து சாதாரண வெப்பநிலைக்கு கொண்டு வரும்போது அந்த பாக்டீரியாக்கள் மறுபடியும் முழிச்சுக்கிட்டு பழைய வேகத்துல வளர ஆரம்பிக்கும். இதனாலதான் ஃப்ரீசர்ல இருந்து வெளியில எடுத்து வச்ச உணவை உடனே சமைச்சறது நல்லதுன்னு சொல்றாங்க. சரி, நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். இப்ப ஃப்ரீசர்ல வைக்க கூடாத அந்த 5 பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். 5வது, தரமற்ற பிளாஸ்டிக் பைகள், கண்டெய்னர்கள். நம்ம சாதாரணமா கடையில வாங்கிட்டு வர்ற பிளாஸ்டிக் பைகள் இல்லன்னா ஃபுட் கிரேட் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் டப்பா, இதுல எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாப்பிடுற பொருளை வச்சு ஃப்ரீசர்ல வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரீசருக்குள்ள -18 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற ரொம்ப கம்மியான வெப்பநிலை இருக்கும். பொதுவா பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா அதிக வெப்பநிலையில அதை ஹீட் பண்ணும்போது தான் அது பிபிஏ, தேலேட்ஸ் மாதிரியான கெமிக்கல்ஸை வெளியிடும் அப்படின்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. என்ன விதமான பிளாஸ்டிக் அப்படிங்கறத பொறுத்து. இதுவே பிளாஸ்டிக்கை ரொம்ப கம்மியான வெப்பநிலையில வச்சு நல்லா கூல் பண்ணும்போது அந்த மாதிரி பெருசா வெளியிடாதுன்னு சொல்றாங்க. ரைட், அப்ப பிரச்சனை இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல, அதாவது அறை வெப்பநிலையில வைக்கிறத விட ஃப்ரீசர் மாதிரியான ரொம்ப கம்மியான வெப்பநிலையில வைக்கும்போது அந்த பிளாஸ்டிக்ல உள்ள பாலிமர் சங்கிலிகள் சுருங்கி பிளாஸ்டிக் அதோட நெகிழ்வு தன்மையை இழந்து ரொம்பவே உறுதியற்றதா மாறி உடைஞ்சு அதிலிருந்து கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்களை, அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை அதிகமா வெளியிடும் அப்படின்னு 2025ல ஷாங்காய் யூனிவர்சிட்டி நடத்தின ஒரு ஆய்வு முடிவுல சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உணவுல கலந்தா ஆபத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மனுஷங்க உடம்புக்கு கெடுதலா இல்லையா, எந்த அளவுக்கு கெடுதல் இப்படின்னு பல ஆராய்ச்சிகள் இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாதிரி பல அமைப்புகளும் இது ஆபத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான்னு முடிவா தெரியலனாலும் இப்போதைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கிறாங்க. இதுலயே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை ஃப்ரீசருக்குள்ள நல்லா கூலிங்கான சூழ்நிலையில வைக்கும்போது அது கெமிக்கல்ஸ் உள்ள பிளாஸ்டிக்கா இருக்கிற பட்சத்துல அந்த கூலிங்னால அந்த பிளாஸ்டிக்ல உள்ள கெமிக்கல்ஸ் உணவுல நேரடியா கலக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் கூலிங் ஆகும்போது வெளியிடுற அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மூலமா கெமிக்கல்கள் உணவுல சேருமா அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு நேரடியான முழுமையான எந்த ஆதாரமும் இல்ல. இதுல முடிவா சொல்லணும்னா 2 விஷயம் சொல்லணும். ஒன்னு, ஃபுட் கிரேட் அல்லாத சாதாரண தரமற்ற பிளாஸ்டிக் டப்பாக்கள்லயோ பிளாஸ்டிக் பைகள்லயோ உணவை வைக்கிறது தப்பு. அதுலயும் ஃப்ரீசர்ல கண்டிப்பா வைக்க கூடாது. 2வது விஷயம், மார்க்கெட்ல இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாம உணவை பாதுகாப்பா வைக்கிறதுக்குன்னு பிரத்யேகமான ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் டப்பாக்கள் இருக்கும். அதை நீங்க ஃபுட்டை ஸ்டோர் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். இதுவே நீங்க ஃப்ரீசர்ல தான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை வைக்க போறீங்கன்னா ஃபுட் கிரேடுக்குன்னு மட்டும் இல்லாம ரொம்ப குறைஞ்ச வெப்பநிலையிலையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குற மாதிரி அதுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட ஃப்ரீசர் சர்டிஃபைடு பிளாஸ்டிக் கண்டெய்னர்களும் இருக்கு. நீங்க வாங்கும் போதே பாத்தீங்கன்னா அதுல இந்த மாதிரி ஃப்ரீசர் சேஃப் அப்படின்னு இந்த மாதிரி சிம்பிள் போட்டு இப்படி போட்டிருக்கும். அதை வாங்கி பாதுகாப்பா அளவா பயன்படுத்தலாம். ஏன் இன்னமும் அளவா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றேன்னா, அதிகமான தடவை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை திரும்ப திரும்ப வாஷ் பண்ணும்போது கூட அது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை வெளியிடுற எண்ணிக்கை அதிகமாக்குது அப்படின்னு எட் இன் ஹி அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் அவரோட ஆராய்ச்சியோட முடிவுல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காரணங்களால ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை நம்ம அதிக
அதிகமா யூஸ் பண்ணி அது ரொம்ப பழசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறத தவிர்க்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? அப்படின்னா நான் ஃப்ரீசர்ல பிளாஸ்டிக் கண்டெய்னரே வைக்கல, மொத்தமா கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கே மாறிட போறேன் அப்படின்னு சொன்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அங்க கொண்டே வச்சீங்க. நாலாவது, தரமற்ற கிளாஸ் கண்டெய்னர்ஸ். பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் மாதிரியே இந்த கிளாஸ் கண்டெய்னர்களையும் பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸ் கண்டெய்னர்ஸும் ஃப்ரீசர்ல வைக்க உகந்தது இல்ல. ஏன் அப்படி? பிளாஸ்டிக்ல தான் நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கிற கெமிக்கல்ஸ் இருக்கு, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை வெளியிடுது. கிளாஸ்ல தான் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா பிரச்சனை அது இல்ல. பிரச்சனை என்னன்னா சடனா வெப்பநிலை மாற்றத்தை தாங்குற திறன் தான். சாதாரண கண்ணாடி ஜார் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ரூம் டெம்பரேச்சர்ல பயன்படுத்துற அளவுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். சடனா வெப்பநிலை மாற்றத்தை தாங்குற மாதிரி எல்லாம் அதை வடிவமைச்சிருக்க மாட்டாங்க. இதனால சூடான டெம்பரேச்சர்ல முதல்ல அதை வச்சிருந்துட்டு அடுத்து திடீர்னு ஃப்ரீசர்ல அதை கொண்டு போய் வைக்கும் போது அந்த தெர்மல் ஷாக்கால அந்த கிளாஸ்ல விரிசல் விடலாம், ஏன் உடைஞ்சும் போகலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில உடைஞ்ச கண்ணாடி துகள்கள் உணவுல கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதனாலதான் சாதாரணமான கிளாஸ் கண்டெய்னரை ஃப்ரீசர்ல வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீசர்ல உள்ள ரொம்ப கம்மியான வெப்பநிலையை தாங்கிறதுக்காகவே, வெப்பநிலை மாற்றத்தையும் தாங்கிறதுக்காகவே இதுக்குன்னே பிரத்யேகமா தயாரிக்கப்படுற கிளாஸ் கண்டெய்னர்ஸை வாங்கி பயன்படுத்துறது தான் பாதுகாப்பானது. நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல பார்த்த மாதிரியே இங்க கிளாஸ் கண்டெய்னர்கள் வாங்கும் போதும் ஃப்ரீசர் சேஃப் அப்படின்னு போட்டிருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அப்படியே ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னரை நீங்க பயன்படுத்தினாலும் அதுல முக்கியமா ஒரு விஷயத்தை நீங்க செய்யக்கூடாது. அது என்னங்கறத அடுத்த பாயிண்ட்ல பார்ப்போம். மூணாவது, கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸும் திரவ பொருட்களும். நம்ம சாதாரணமா கடையில போய் வாங்குற கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூல் ட்ரிங்க்ஸோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு கேஸையும் அடைச்சு கொடுப்பாங்க. சில பானங்கள் பாத்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில்ல இருக்கும், பீர் மாதிரி. சில பானங்கள் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல இருக்கும். உதாரணத்துக்கு அக்கா மாலா, கப்சி இந்த மாதிரி. சில பானங்கள் இந்த தகரத்துல செஞ்ச கேன்ல கூட இருக்கும். இது எல்லாத்துலயுமே உணவுப் பொருள் பாத்தீங்கன்னா திரவ நிலையில இருக்கும். இப்படி திரவ நிலையில இருக்கிற பொருளை கொண்டு போய் ஃப்ரீசர்ல வைக்கும் போது அது உறைய ஆரம்பிக்கும். அறிவியல் படி பாத்தீங்கன்னா திரவ நிலையில உள்ள ஒரு பொருள் உறைய ஆரம்பிக்கும் போது அது விரிவடைய ஆரம்பிக்கும். அப்படி விரிவடையறதுக்கு அங்க போதுமான இடம் இருக்கணும். இங்க முழுக்க திரவ நிரப்பி சீல் பண்ணப்பட்ட ஒரு பாட்டில நம்ம ஃப்ரீசர்ல கொண்டு போய் வைக்கும் போது அங்க அந்த லிக்விட் விரிவடையறதுக்கு இடம் இல்லாம போனுச்சுன்னா உள்ளுக்குள்ள பிரஷர் அதிகமாகி அந்த கேனோ கிளாஸ் பாட்டிலோ உப்பி போயிடுறதுக்கோ இல்ல வெடிச்சு போயிடுறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் இந்த மாதிரி திரவம் நிரப்பப்பட்டு சீல் பண்ணப்பட்ட பாட்டில்களை ஃப்ரீசர்ல வைக்கிறத தவிர்க்க சொல்றாங்க. இதே மாதிரி தான் நம்ம வாங்குற ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல கூட நம்ம ஒரு திரவ பொருளை வச்சு ஃப்ரீசர்ல வைக்க போறோம்னா முழுக்க அந்த திரவத்தை நிரப்பாம அது உறையும் போது விரிவடையறதுக்கு இடத்தை கொடுத்து நிரப்புறது தான் நல்லது. இங்க பிரச்சனை பாத்தீங்கன்னா பாட்டிலோ கேனோ இல்ல, அதுல இருக்கிற திரவம் விரிவடைகிறது தான். ரெண்டாவது, முழு முட்டையை ஃப்ரீசர்ல வைக்கிறது. பொதுவாவே முட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணீர் இருக்கும். நம்ம அந்த முட்டையை ஃப்ரீசர்ல வைக்கும் போது அதுல உள்ள தண்ணீர் உறைஞ்சி பனிக்கட்டியா மாறும். இப்படி மாறும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விரிவடையும். இதனால முட்டைக்குள்ள அழுத்தம் அதிகரிச்சு வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி முட்டையோட ஓடு வெடிச்சு போறதுனாலயோ இல்லனா விரிசல் விடுறதுனாலயோ நம்ம சிக்கன், மட்டன் இந்த மாதிரி பொருட்களை ஃப்ரீசர்ல கொண்டு வைக்கும் போது அதுல இருந்து பாக்டீரியாஸோ நுண்ணுயிரிகளோ முட்டைக்குள்ள ஈஸியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போற பட்சத்துல அது நமக்கு ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தும். இதனாலதான் ஓட்டோட முட்டையை ஃப்ரீசர்ல வைக்க கூடாது. அப்ப ஓடு இல்லாம முட்டையோட வெள்ளை கருவு, மஞ்சள் கருவை தனியா எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு முட்டைய -6 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே கொண்டு போகும்போது அதுல உள்ள புரதங்கள்ல மாற்றம் ஏற்பட்டு ஜெலேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குமா. இதனால முட்டையோட மஞ்சள் கரு ரப்பர் மாதிரி ஆயிடும். அதை வச்சு சமைக்கும் போது கூட அது மத்த பொருளோட அவ்வளவு ஈஸியா கலக்காதான். இதை தடுக்க தான் முட்டையை ஃப்ரீசர்ல வச்சே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கிறவங்க வெள்ளைக்கருவையும் மஞ்சள் கருவையும் ஒன்னா கலக்கி அதுல கொஞ்சம் சர்க்கரையோ உப்போ சேர்ப்பாங்களாம். முதலாவது, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீசர்ல நம்ம உறைய வச்ச ஒரு உணவுப் பொருளை அதை வெளியில எடுத்து உருக வைக்கும் போது எப்படி சரியான முறையில உருக வைக்கணும்னு FSSAI, USDA இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் சில வழிமுறைகள் சொல்றாங்க. ஒன்னு, ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு உருக வைக்கிறது. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் உருகும். இதுதான் ரொம்ப பாதுகாப்பானதான். ரெண்டாவது, ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து மைக்ரோ ஓவன்ல வைக்கிறது. இதை நம்ம ஆளுங்க யாரும் பெருசா பண்ண மாட்டாங்க, அதை விட்டுருவோம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து குளிர்ந்த நீர்ல வச்சு உருக வைக்கிறது. கடைசியா பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல இருந்து வெளியில எடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல, அதாவது அறை வெப்பநிலையில வச்சிடுறது. இதுல தான் ஒரு பிரச்சனை இருக்கு. சிக்கன் மாதிரி ஒரு உணவுப் பொருளை ஃப்ரீசர்ல இருந்து வெளியில எடுத்து ஃப்ரிட்ஜ்ல பாதுகாப்பா உருக வச்சா அப்போதைக்கு அதுல இருந்து தேவையானதை எடுத்து சமைச்சிட்டு மீதியை மறுபடியும் பாதுகாப்பா ஃப்ரீசர்ல வைக்கலாம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அதோட தரம் கொஞ்சம் குறையலாம், ஆனா பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருளை ஃப்ரீசரை விட்டு வெளில எடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அதுல பாக்டீரியாக்களும் நுண்ணுயிர்களும் பல்கி பெருக ஆரம்பிச்சிடும். அப்ப அதை மறுபடியும் ஃப்ரீசர்ல வைக்கிறது சேஃப் இல்லைன்னு
இல்லன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீமுக்கு வருவோம். ஐஸ்கிரீமை கண்டிப்பா ஃப்ரீசர்ல தான் வைக்கணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதை வைக்க கூடாத ஒரு சமயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் டப்பா ஃப்ரீசருக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்போதைக்கு சாப்பிட ஒரு 2 நிமிஷம் அந்த டப்பாவை வெளியில எடுத்து அதுல இருந்து ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் எடுத்து வேற ஒரு கிண்ணத்துல மாத்திக்கிட்டு உடனே அந்த மீதமுள்ள ஐஸ்கிரீமை ஃப்ரீசருக்குள்ள வச்சிடணும். அப்படி இல்லாம ஒரு 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு ஒருத்தருக்கா ஐஸ்கிரீமை சர்வ் பண்ணிக்கிட்டு பொறுமையா எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த டப்பாவை வெளியிலேயே வச்சிருந்துட்டு ஐஸ்கிரீம் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் மறுபடியும் ஃப்ரீசருக்குள்ள வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த உருகுன ஐஸ்கிரீம்ல லிஸ்டீரியா மாதிரியான பாக்டீரியாக்கள் இருக்கலாம், அது பல்கி பெருகி இருக்கலாம். நீங்க மறுபடியும் கொண்டு போய் அந்த உருகுன ஐஸ்கிரீமை ஃப்ரீசர்ல வச்சிட்டா கூட அந்த பாக்டீரியாக்கள் அழிஞ்சிடாது. இதனாலதான் அதை திரும்ப எடுத்து சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தடுக்க தான் இந்த மாதிரி உருகுன ஐஸ்கிரீமை மறுபடியும் ஃப்ரீசர்ல வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பொதுவா சுருக்கமா சொல்லணும்னா ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு உணவை பாதுகாப்பா உருக வச்சிருந்தா அதுல சமைக்காம விட்ட மீதியை ஃப்ரீசர்ல மறுபடியும் வைக்கலாம். கொஞ்சம் தரம் கம்மியாகலாம், அவ்வளவுதான். ஆனா ஃப்ரீசர்ல இருந்து வெளியில எடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அதை மறுபடியும் ஃப்ரீசர்ல வைக்கிறது சேஃப் இல்ல. இந்த வீடியோல ஃப்ரீசர்ல வச்சா வெடிக்கிற பொருளை பத்தி பார்த்தோம். சில இடங்கள்ல ஃப்ரிட்ஜை திறக்கும் போது ஷாக் அடிச்சு காவு வாங்குனதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி நடக்குது, அதுல இருந்து நம்மள நாம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.